இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த பெருமருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம தமிழகம் முழுவதுமே வளரக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம். கசப்பு என்றால் சொல்லி மாளாத வகையில் இருக்கக்கூடிய கடுமையான கசப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். பெருமருந்துடைய இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு பொதுவாக நமக்கு மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. குறிப்பாக பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்து இந்த பெருமருந்து. கருமுட்டை பையில் நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு குறிப்பாக இளம் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவாக இருக்கிறது. அதிகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா மாதவிலக்கு சீராக ஏற்படாத ஒரு சூழல், உடல் எடை அதிகரிக்கின்ற ஒரு பழக்கம், குறிப்பாக வயிறு பிட்டப்பகுதிகள் மிக அதிகமாக தசை போடுகின்ற ஒரு பழக்கம், தொடைகள் மிக அதிகமாக தசை சேருகின்ற ஒரு வழக்கம், மன அழுத்தம் மிக கடுமையாக அதிகமாவது, உடலில் அதிகமாக எடை அதிகமாவது, இந்த எடையுடன் கூடி முகத்தில் டபுள் சின் அப்படின்னு சொல்லக்கூடிய தாடைக்கு கீழே அதிகமாக கொழுப்பு சேர்ந்து இருப்பது, இவை எல்லாமே பெண்களுக்கு கருமுட்டை பையில் நீர்க்கட்டிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஏற்படுகின்ற கருமுட்டை பை நீர்க்கட்டிகளுக்கு அரைத்து எடுத்த பெருமருந்துடைய சாறு ஒரு 20 மில்லி கொடுத்தாலோ அல்லது பெருமருந்து இலையை எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் அதை 1 கிராம் அளவுக்கு உள்ளுக்கு கொடுத்தாலோ ஒரு 6 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் முழுமையாக மறைந்து போயிருப்பதை நம்ம பார்க்கலாம். கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்படும் போது நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு வீங்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். வயிறு வீக்கம்னா பார்ப்பதற்கு அவர்கள் வயிற்றில் குழந்தை இருப்பது போலவே வயிறு மட்டும் பெரியதாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். உடற்பயிற்சிகள் எவ்வளவு செய்தாலும், உணவு கட்டுப்பாடுகள் எவ்வளவு இருந்தாலும் இந்த வயிறு பிரச்சனை மட்டும் அப்படியே இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பெருமருந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைச்சாறையோ அல்லது அந்த சூரணத்தை உள்ளுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாலோ காற்று வெளியேறுவது போகிற ஒரு பலூனில் ஊசியை குத்தினால் காற்று எவ்வளவு வேகமாக வெளியேறுமோ அவ்வளவு வேகமாக காற்று உடலிலிருந்து வெளியேறுவது போல வயிறு அப்படியே உள்ளே போவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த பெருமருந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடல் பருமனே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தை பிறப்பிற்கு பிறகு பெண்கள், 45 வயதுக்கு பிறகு ஆண்கள், அலுவலக வேலை அதிகம், உணவின் மேல் சரியான கட்டுப்பாடுகள் கொண்டு வராத முடியாத ஒரு சூழல், இதில் உடல் எடை அதிகமாகும் போது அதனால் ஏற்படுகின்ற உயர் இரத்த அழுத்தம், அதனால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய், இதற்கு வேற மருந்துகள் சாப்பிட வேண்டிய தேவை, இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் மிகவும் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, தனிநபர் பிரச்சனைகள். இதை சரியாக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமருந்திற்கு சக்தி உண்டு. பெருமருந்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறு காலை ஒரு வேளை மட்டும் 30 மில்லி அல்லது பெருமருந்திலிருந்து வறண்ட பெருமருந்து இலைகளை கொண்டு எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 20 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 500 மில்லியாக குறைத்து காலை வெறும் வயிற்றில் ஒரு 250 மில்லி, இரவு வெறும் வயிற்றில் ஒரு 250 மில்லின்னு கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை குறைவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் அக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய், பொதுவாக முட்டுகளில் ஏற்படுகின்ற ஒரு சின்ன கட்டி போன்ற ஒரு நோய். அது ஒரு இடத்தில் ஏற்படும், அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த இடத்திற்கு பரவும். அப்புறம் பார்த்திங்கன்னா கால்கள் முழுவதும் வெண்மை நிறமாக மாறி தண்ணீர் துர்நாற்றம் இருக்கக்கூடிய சீழ் வடியக்கூடிய ஒரு நோயாக இது மாறிவிடும்.
இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் மட்டும்தான் இதற்கு குணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகள் கூட இதை கட்டுப்படுத்த மட்டும் முடியுமே தவிர குணப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய அந்த இலை பெருமருந்துடைய இலைச்சாறை அந்த அக்கி இருக்கக்கூடிய இடங்கள் மேலே முழுசும் போட்டு வைத்து விட வேண்டும். ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்கு பின்பு அந்த சாறிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இடத்தை வெந்நீர் வைத்து கழுவி விட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 2 மாதம் உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாலே அந்த அக்கி நோய் முழுமையாக மறைந்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய். கைகள் கால்களில் பார்த்திங்கன்னா திடீரென்று வெடித்து கத்தியை கொண்டு வெட்டியது போல் வெடித்து ஏற்படக்கூடிய ஒரு தோல் நோய். முதலில் கால்களில் ஏற்படும், சில நேரங்களில் கைகளில் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இந்த பெருமருந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலையை நன்றாக அரைத்து சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய கைப்பகுதிகள் கால் பகுதிகள்லாம் ஒரு பூச்சி போல போட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து அந்த கைகளையும் கால்களையும் கழுவி விட வேண்டும். அல்லது இரவு படுக்கும்போது இந்த கை கால்களில் அதை தடவி வைத்து படுத்து விட வேண்டும். காலையில் வெந்நீர் கொண்டு கழுவி விட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக செய்யும்போது இந்த அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுகின்ற தோள்களில் ஏற்படுகின்ற வறட்சி மற்றும் வெடிப்புகளை உண்டாக்கக்கூடிய அந்த பிரச்சனை நன்றாக மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த பெருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலிகை கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுகின்ற பிசிஓடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கால்களில் உடலில் ஏற்படுகின்ற தொற்றுவாக ஏற்படுகின்ற அந்த தோல் நோய்களுக்கும், அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த தோல் நோய்க்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாக்களிப்பது என்பதும் தேர்தலில் போட்டியிடுவது என்பதும் மனிதர்களுடைய அடிப்படையான ஒரு உரிமை. அப்படி இருக்கிற போது இந்த நாட்டில் வாக்களிப்பது தொடர்பான உரிமைகள் இருப்பது போலவே தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான அடிப்படை உரிமைகளும் எந்த கேள்விக்கும் அப்பாற்பட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில், தேர்தல் தொடர்பான பல விவாதங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில், தமிழகத்திற்கு வெளியே பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தம் என்பது, அந்த திருத்தம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பற்றி இன்றைக்கு நாடு முழுக்க விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த பிரச்சனை ஆரம்பித்த போதும் இந்த விவாதங்கள் நடந்தன. அதாவது தேர்தலில் போட்டியிடுகிறவர்களுடைய கல்வித் தகுதியை நிர்ணயிப்பது தொடர்பான விவாதம் அது. ஆம், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் செய்யப்பட்ட இந்த திருத்தத்தின்படி பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் ஆண்களினுடைய கல்வித் தகுதி என்பது 10ஆம் வகுப்பாகவும் பெண்களுடைய கல்வித் தகுதி என்பது 8ஆம் வகுப்பாகவும் தலித் மக்களினுடைய கல்வித் தகுதி என்பது 5ஆம் வகுப்பாகவும் அடிப்படை கல்வி கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள்தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு என்பது இப்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றமும் இந்த திருத்தத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதாவது அடிப்படை கல்வித் தகுதியை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விதிப்பது என்பதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் அந்த தீர்ப்பினுடைய சாரம். ஆக இந்த தீர்ப்பின் மூலமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார், இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக நம்முடைய நாட்டில் ஒருவருடைய கல்வி தகுதி என்பது எதையாவது தீர்மானிக்கிறது, ஒருவருடைய சிந்தனை திறனை தீர்மானிக்கிறது, அல்லது ஒருவருடைய ஆளுமை திறனை தீர்மானிக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் பெரும்பாலான படித்த மக்களால் செய்யப்படுகிற ஆட்சி அதிகாரங்கள் என்பது எப்படி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய
ஒரு கல்வி பெற்ற அதிகாரிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசு எந்திரமே ஊழலினாலும் முறைகேடினாலும் திறனின்மையினாலும் திணறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் மிகச்சிறந்த கல்வி பெற்றவர்கள் தான் இந்த நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒருவருடைய கல்வி தகுதி என்பது சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கும் என்பது ஒரு பொய்யான ஒரு விஷயம். மாறாக ஒரு மனிதருடைய அனுபவம், அவருடைய நேர்மை உணர்ச்சி, அவருடைய ஆளுமை திறன், இதுதான் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும். அந்த வகையில் அனைவருக்கும் இன்னும் சமமான கல்வி கிடைக்காத ஒரு சூழ்நிலையில், கல்வி ரீதியான பாகுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், ஏற்றத்தாழ்வான கல்வி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கல்வி தகுதியை ஒரு அடிப்படை அளவுகோலாக வைப்பது என்பது இதுவரைக்கும் கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுடைய அல்லது சரிசமமான கல்வி வாய்ப்புகள் பெறாதவர்களுடைய அரசியல் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக பல வட மாநிலங்களில் கல்வியறிவின்மை என்பது பெண்களுக்கு மத்தியிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியிலும் பழங்குடிகள் மத்தியிலும் பரவலாக இருக்கிறது. பல்வேறு சமூக ரீதியான காரணங்களுக்காக பல கிராமப்புறங்களில் பல ஒடுக்கப்பட்ட சாதிகளில் பெண்களுடைய கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, பழங்குடி மக்களுடைய கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் யாரும் இனி தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்குவது என்பது என்ன நியாயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக அங்கே ஆளக்கூடிய பாஜக அரசு இது போன்ற ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அப்படி என்று சொன்னால் தலித்துகள், பழங்குடிகள் இவர்கள் அரசியலுக்கு வருவதை இந்த அரசு விரும்பவில்லையா, அல்லது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய RSS போன்ற அமைப்புகள் விரும்பவில்லையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி வருவது என்பது அவருடைய அடிப்படை உரிமை. நாம் எப்போது இந்த நாட்டில் அனைவருக்கும் சமமான கல்வியை கொடுக்கிறோமோ அப்போதுதான் கல்வி தகுதியை அடிப்படையானதாக மாற்ற முடியும். ஆனால் பெண்களுக்கு கல்வி வாய்ப்பை மறுக்கிற, தலித்துகளுக்கு கல்வி வாய்ப்பை மறுக்கிற, பழங்குடி மக்களுக்கு கல்வி வாய்ப்பை மறுக்கிற ஒரு சமூக அமைப்பில் எப்படி நாம் கல்வி தகுதியை ஒரு அடிப்படை தகுதியாக வைப்பது? இதன் மூலமாக நாம் ஒரு மிகப்பெரிய சமூக அநீதியை இழைக்கிறோம் என்பது உண்மைதானே. இந்த இடத்தில் நாம் கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. வாக்கை தேர்தலில் போட்டியிடுவதற்கு கல்வி தகுதி தேவை என்று சொன்னால் வாக்களிப்பதற்கு கல்வி தகுதி வேண்டாமா? அப்படி என்றால் இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் தான் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர தயாராக இருக்கிறார்களா? ஒரு மனிதனுடைய சிந்தனை திறனை அவருடைய கல்விதான் தீர்மானிக்கிறது, ஒருவருடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய திறனை கல்விதான் தீர்மானிக்கிறது என்று சொன்னால் அதிகாரம் செலுத்துவதற்கு மட்டும் படித்தவர்கள் வேண்டும். ஆனால் அவர்கள் அதிகாரம் செலுத்துவதற்காக வாக்களிப்பவர்கள் அவர்கள் படிப்பறிவே இல்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை என்பது ஒரு முரண்பட்ட நிலை இல்லையா? ஒரு அபத்தமான ஒரு நிலை இல்லையா? அப்படி இவர்களால் ஒரு முடிவை எடுக்க முடியுமா? ஏனென்றால் அப்படி எடுத்தால் பெரும்பான்மையான வாக்கு வங்கியை தாங்கள் இழக்க வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். அப்படி ஒன்றை நினைக்க மாட்டார்கள், அப்படி ஒன்றை சிந்திக்க மாட்டார்கள். ஆகவேதான் வாக்களிப்பதற்கு எனக்கு கல்வி தகுதி தேவையில்லை என்றால் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் எனக்கு கல்வி தகுதி தேவையில்லை. அதற்கு நீங்கள் ஒரு அளவுகோலை வைத்தால் அதே அளவுகோலை எல்லா இடத்திலும் நீங்கள் வைக்க வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படி வைக்க முடியுமா? ஆக இது போன்ற திருத்தங்களை நீதிமன்றங்கள் சமூக நீதி உணர்வோடு அணுக வேண்டும். மாறாக அரசினுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து நீதிமன்றங்கள் இதுபோன்ற வழக்குகளை தள்ளுபடி செய்வது என்பது மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒருபுறம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் ஆழமாக வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த மாநிலங்களிலெல்லாம் நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு பல மாநிலங்களில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட பல கிராமப்புற பெண்கள், அதாவது பழங்குடியின பெண்கள், தலித் பெண்கள், சமூகத்தில் அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்புகளை மறுப்பதற்காகத்தான் அங்கே இருக்கக்கூடிய ஆணாதிக்க சக்திகள், சாதிய சக்திகள் பெண்களை, தலித்துகளை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் களத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக இது போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றன என்கிற ஒரு ஐயம் ஆழமாக எழுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்ட திருத்தம் என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது, அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. ஒருவர் ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒருவருடைய சமத்துவமான அரசியல் வாய்ப்புகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அளவுகளை நீங்கள் கொண்டு வந்தால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு மட்டும் ஏன் கொண்டு வர வேண்டும்? மற்ற எல்லா துறைகளுக்கும் நீங்கள் அதை கொண்டு வர முடியுமா?
அப்படி கொண்டு வருவது சாத்தியமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற போது ஒரு மனிதனுடைய பொறுப்பு என்பது, ஒரு மனிதனுடைய நிர்வாகத்திறன் என்பது நிச்சயமாக கல்வி சார்ந்ததல்ல. அது ஒரு கட்டுக்கதை என்பது மட்டுமல்ல. இதுபோன்ற அளவுகோல்களை கொண்டு வருவதன் மூலமாக புதிய ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்புகளை நாம் உருவாக்குகிறோம். மனிதர்களுக்கிடையே ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளவுகளை இன்னும் ஆழப்படுத்துகிறோம். அதனால் கல்வி அறிவின்மையை நாம் போக்காத வரை, எல்லோரும் 100% கல்வி பெற்றுவிட்டார்கள் என்கிற உத்தரவாதம் வராத வரைக்கும் கல்வியை ஒரு அளவுகோலாக தேர்தல்களில் வைப்பது, உள்ளாட்சி தேர்தலில் வைப்பது மிக மிக மோசமான விஷயம். படிக்காதவர்களை தேர்தலிலிருந்து போட்டியிடுவதற்கு தடை விதிப்பதை விட குற்ற இயல்பு கொண்டவர்களை, குற்ற பின்னணி கொண்டவர்களை தேர்தலிலிருந்து தடை விதிப்பதுதான் நியாயமான ஜனநாயகபூர்வமான தேர்தல்களுக்கு, நியாயமான அதிகாரத்திற்கு இட்டுச் செல்லும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் டாக்டர் ஏ சிலுவைராஜா. ஒரு கல்வியாளராக கல்வி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, கல்வின்னு சொல்லும்போது படிப்புக்கு அப்புறமான காலகட்டம், கேரியர் அப்படிங்கிறது நம்ம எந்த காலகட்டத்தில் நிர்ணயிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். 10th +2 அப்படின்ற ஒரு காலகட்டம் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய பேரை இந்த நிகழ்ச்சி மூலமாக பேட்டி கண்டிருக்கோம். கல்வியோட முக்கியத்துவம் பற்றி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனில் கெரியர்னு வரும்போது அடுத்த நிலைக்கு போகும்போது எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, எங்கெல்லாம் படிக்கலாம், என்ன மாதிரியான படிப்புகளுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குது, இப்படி நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு கேரியர் அப்படிங்கிறது என்ன, நம்ம நிறைய படிக்கிறோம், படித்து முடித்த உடனே வேலை தேடணுன்றது ஓடுறோம். ஆனால் எந்த காலகட்டத்தில் நமக்கு சரியான ஒரு வேலை, நம்மளோட கேரியரை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமலே நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி கேரியர் பிளானிங்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளானிங், இந்த திட்டமிடுதலை எந்த காலகட்டத்தில் நம்ம பண்ணணுங்கிறத சரியாக பண்ணாலே அடுத்து வர விஷயங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அதில் தான் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒரு பெற்றோராக நம்மளோட ஆசைகள் என்ன இருக்குங்கிறத நம்ம குழந்தைங்க மேலே திணிக்கிறோம். பசங்களுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட்டோடு இருக்கிறவங்க அதை செயல்படுத்த முடியாமல் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பெரிய குழப்பத்தோடு இருக்காங்க. அதனால் இதை செய்கிறது அதை செய்கிறதான்னு தெரியாமல் அவங்க டிசைட் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப காலம் கடந்து போகிறத பார்க்குறோம். இதுவே ஒரு குழப்பமான விஷயமா இருக்கும்போது இந்த குழப்பத்துக்கான ஒரு தீர்வாக இந்த நிகழ்ச்சி இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும் சார். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் இந்த கேரியரை தீர்மானிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோருக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, கேரியர் அப்படிங்கிறது என்ன சார்? ஓகே, ரொம்ப நன்றி. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு என்ன நீங்கள் கூப்பிட்டதுக்கு மிக நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு வரீங்க. நம்ம மாணவர்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் ஜாபுக்கும் கெரியருக்கும் என்ன அப்படிங்கிறதே பொதுவாக நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. ஜாபுங்கிறது ஒரு 8 மணி நேரம் அவங்களுக்கு கிட்ட என்ன இருக்கோ, என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு அதன் வழியாக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு ஆதாரம், அவ்வளோதான். கெரியருங்கிறது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது, உள்ளார்ந்த திறன்கள் நிறையா புதைஞ்சி கிடக்கு. அதை எப்போவுமே அவங்க செய்ய ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை ஒரு வாழ்க்கை தொழிலாக மாற்றி அதன் வழியாக அவங்களுக்கும் மனநிறைவு தருவதாகவும், அவங்களுக்கும் பணமும் வேணும், சம்பாதிக்கணும், பணமும் தர்றதாகவும், அவங்க குடும்பத்தையும் நல்லா சிறப்பாக அதன் வழியாக வழிநடத்தக்கூடியதாகவும், அதே சமயம் அவங்க எந்த நிறுவனத்தில் இருக்காங்களோ அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிற மாதிரியும், அதன் வழியாக சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தரக்கூடியதாகவும் இருக்கிறத திட்டமிட்டுறது தான் வாழ்க்கை தொழில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஜாபுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஜாப் 8 மணி நேரம் இருக்கும், 58 வயசில் ரிட்டையர் ஆயிரும். ஆனால் கெரியருங்கிறது 8 மணி நேரம் இல்லை, அது அவங்கள சார்ந்தது. தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட். இந்த ஒரு ஃபோக்கஸ் தான் இன்றைக்கி நம்ம மாணவர்களுக்கு தேவை.
அதுதான் கெரியர் பிளானிங் பற்றி. இப்போ இந்த வாழ்க்கை தொழில் அப்படின்னு சொல்றீங்க, எல்லாரும் வந்து தொழில் அப்படிங்கிறத பார்க்குறாங்க, அது வந்து சுய தொழிலாக இருக்கா இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கா இப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம போயிருக்கோமே தவிர வாழ்க்கை தொழில்ன்ற ஆஸ்பெக்ட் பட் எல்லாத்தையும் நம்ம வந்து கெரியரை தான் பார்க்குறோம். ஒரு வேலை நல்ல ஜாப் கிடைச்சிச்சுனாலே அதுதான் அவங்களோட கெரியர் அப்படின்னு நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடணும். அதில் நீங்கள் பிளானிங் அப்படின்னு சொல்கிறீங்க, கேரியர் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிளானிங் வந்து எப்போ எந்த காலகட்டத்தில் செய்யணும்? ஒருத்தரோட திறன்களை பற்றின ஒரு புரிதல், ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஒருத்தருக்கு எப்போ கிடைக்கும் சார்? இல்லை அந்த மாதிரி இல்லை, அதுக்கு வந்து இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. இப்போ வெளிநாடுகள்லாம் அதுக்கு இன்டர்வென்ஷன் வைக்கிறாங்க. 10வது அந்த ஒரு அது ஃபோக்ஸ் இந்த ரோடுன்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது அங்கே அதுக்கு வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் எல்லாம் காமன், அதுக்கப்புறம் நிறைய வழிகள் இருக்குது. இப்போ பசங்களுக்கு நிதானம் தேவை. இப்போ மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி என்ன சொல்கிறது, தகவல்கள் தேவை. கெரியர் இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி எதுக்கு அந்த தகவல்கள் தேவை அப்படின்னா, அந்த ஒரு வழியை சூஸ் பண்ணது அது வரைக்கும் எல்லாருக்கும் காமன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் 10வது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே காமன் இதுதான். அது வரைக்கும் எந்த இதுவும் அவங்களுக்கு தேவையில்லை, அந்த நாலேஜ் மட்டும் போதும். ஆனால் 10வதுக்கு அப்புறம் நிறையா ஃபோக்ஸ் வருது. ஏன்னா என்ன குரூப் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறது. +2க்கு அப்புறம் இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் வருது, டிகிரிக்கு அப்புறம் இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் தான் அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. இப்போ வெளிநாடுகள்லாம் அதுக்கு இன்டர்வென்ஷன் இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த 10வது வரைக்கும் அவங்க அந்த 5 சப்ஜெக்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ அதில் அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான இன்டர்வென்ஷனும் இல்லை. அதனால மாணவர்கள் வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஈவன் பெற்றோர்களுமே தடுமாறுறாங்க, அவங்களுக்கும் தெரியல அதை பற்றி வழிநடத்துறதுக்கு. இன்ஃபேக்ட் வந்து 10வதுலேயும் 12வது டிகிரிக்கு அப்புறமே பெற்றோர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கும் அதை பற்றி தெரியல. நிறைய பெற்றோர்கள் கேட்குற கேள்வி இதுதான், எந்த கோர்ஸ் என் பையன் படிக்கணும், இல்லை என்ன வேலைக்கு போகணுன்றது கூட ஃபஸ்ட்டு கேள்வி இல்லை, என்ன கோர்ஸ் நல்ல கோர்ஸ், நல்ல ஸ்கோப் உள்ள கோர்ஸ், இதுதான் முதல்ல இருக்கிற கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லவே முடியாது, ஏன்னா எல்லா டிசிப்ளினுமே நல்ல டிசிப்ளின் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் என்ன சொல்கிறாங்களோ அறகுறையான தகவல்கள், அறகுறையான விஷயங்கள், அதை வச்சு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அது பின்னாடி அது மாணவர்களை பாதிக்குது. அவங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது கூட அது சில இம்பேக்ட்ஸை உண்டு பண்ணுது. ஸோ அந்த இன்டர்வென்ஷன் நம்ம ஊரில் இல்லை. அதனால தான் இந்த கெரியர் பிளானிங்ன்றது நம்ம ஊரில் வரணும். இந்த கெரியர் டெவலப்மெண்ட், கெரியர் பிளானிங், கெரியர் ஓரியன்டேஷன், அந்த அந்த அதை பற்றிய தகவல்கள் நம்ம ஊரில் வரணும்னு நிறைய இடங்களில் இப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். அது வழியே ஒரு சில மாற்றங்களும் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ எல்லாருமே ஒரு குழப்பமான நிலையில் இருக்காங்க. +2 முடித்தது வரைக்கும் இப்போ எல்லாருக்குமே எதை படித்தா அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, இதை நோக்கி தான் அவங்களோட ட்ராவல் போயிட்டுருக்கு. பட் இதை தாண்டி ஒரு வாழ்க்கை தொழில்னு நீங்கள் அந்த கேரியரை சொல்லும்போது அதை டிட்டர்மைன் பண்ணுற பீரியட் வந்து 10th முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கல்வியாளராகவும் ஒரு ஆலோசகராகவும் இந்த நிலையில் இருக்கிற ஒரு பெற்றோருக்கும் மாணவருக்கும் என்ன பண்ணணும்னு சொல்வீங்க? இந்த அடுத்த அடி 10th அப்புறம் அவங்க என்ன பண்ணணும்? அந்த இன்டர்வென்ஷன் இங்கே இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம பல தகவல்களை கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு 10வது முடித்த மாணவர் அடுத்த நிலைக்கு போகணும், கெரியர் ஓரியன்டாக அவரோட லைஃப் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெற்றோரும் மாணவரும் செய்ய வேண்டியதுன்னு இல்லை, இதில் வந்து பெற்றோர் மாணவர்கள் மட்டும் இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட என்ன அவங்களுக்கு கொடுக்கப்படுதோ அதுதான் அவங்க வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை தவிர இப்போ அரசாங்கமே இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து 10வது படிக்கும் போதே அவங்களுக்கு கெரியர் இன்டர்வென்ஷன்ஸ் ஒன்று பண்ணி கொடுக்கணும். அது ஒன்று இல்லை, சிலபஸில் கோர்ஸ் கரிக்குலத்துக்குள்ளே அதை கொண்டு வரணும். அப்படி இல்லைனா கூட இன்றைக்கி வந்து நிறையா வழிகள் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சொல்கிறோம். இப்போ அதன் வழியெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வேலை பார்க்குற நிறுவனத்திலேயே இது ஒரு தனி எல்லா ப்ரோக்ராம்களையும் நாங்கள் இதை ஒரு காம்பனண்ட்டாகவே கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா, நம்ம ஊரில் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, MBA லெவலில் கூட கிடையாது, மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் படிக்கிற பசங்கிட்ட கூட கிடையாது. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் நேராக கார்ப்பரேட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த கல்வி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் சேர்றாருன்னா அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னீங்கன்னா அந்த கெரியர் பிளானிங்கை வந்து கவர்மெண்ட் பக்காவாக பண்ணியிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் முடிச்சுட்டு ஒரு IPS ஆஃபீஸராக சேர்றாருன்னா அவர் ASP ஃபஸ்ட்டு இனிஷியல் போஸ்ட்டு, அதுக்கடுத்து ஒரு 5 வருஷத்தில் ஒரு SP ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் DIG ஆயிடுறாரு, அப்புறம் IG, ADGP, லாஸ்ட்டாக DGPயாக ரிட்டையர் ஆயிடுறாரு. ஸோ அவர் 60 வயசில் அவர் மேக்ஸிமம் DGPR. அவருடைய ஒரு அரசாங்கத்தில் சேர்ற ஒரு எம்ப்ளாயியை அரசாங்கம் அழகாக கவனிச்சிக்குது. இது அந்த லெவலில் கூட இல்லை, ஒரு சாதாரணமாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேர்றாரு, அவர் அடுத்த அசிஸ்டண்ட் ஆகி அடுத்து சூப்பர்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராவது ரிட்டையர் ஆவார். ஆனால் தனியாரில் அப்படி இல்லைங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம் வந்து யாருக்குன்னா, தனியாரில் வேலை பார்க்குறவங்க, சுயதொழில், நீங்கள் சொன்ன மாதிரி சுயதொழில் செய்கிறவங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ், தொழில் முனைவோர், அவங்க வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஷூராக யோசிக்கணும், வாழ்க்கை தொழிலை திட்டமிடணும், ஒரு வழியே இல்லை.
அதுவும் தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு பிரச்சனை என்னன்னீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு இதெல்லாம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பெற்றோர் என்ன நினச்சிடுறாங்க, பையன் பிளேஸ் ஆகிட்டோன்னா ஓகே முடிஞ்சு, அதுதான் கெரியர்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் பசங்க பல ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபீல்டு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கெரியர் கான்ஃப்ளிக்ட் சில சமயம். அதனால் அவங்க வேலையில் அவங்களுக்கு முழு ஈடுபாடு இல்லை. நிறைய கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி ஆட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஆட்ரிஷன் ப்ராப்ளத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து சந்தோஷமாக இல்லை. அவங்க வேலையை நம்ம செய்கிற வேலை நமக்கு சந்தோஷமாக இல்லை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் நிறுவனம் சரியில்லை, அதனால் நிறுவனத்தை விட்டு போகிறாங்க. இப்போ இது கம்பெனிஸ்லேயுமே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ இந்த கெரியர் பிளானிங்கிறது மாணவர்கள் பெற்றோர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ஒரு சமுதாய பிரச்சனையாகவே சொல்லலாம். அதனால தான் அதுக்கு இந்த இன்டர்வென்ஷன் தேவை. ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆகுது, ஒரு விதத்தில் மாணவர்கள் அதாவது எம்ப்ளாயீஸ் அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, இன்னொரு விதத்தில் பேரண்ட்ஸும் இன்டைரக்டாக அஃபெக்ட் ஆகுறாங்க. இல்லை, அதுக்கு காரணம் நீங்கள் வந்து எம்பிஏலாம் முடித்தவங்க கூட சரியாக தெரியாததுனால தான் தப்பான இதுக்கு போகிறாங்க. நம்போது அதோட பிரச்சனை ஆரம்பிக்கிறது இங்கே இருந்து தானே. ஆமாம், இங்கே 10th இருந்து தானே. இந்த இடத்துல சரியான ஒரு வழிகாட்டுதலேருந்து தான் அங்கே நம்ம போக முடியும். அதனால தான் நான் இந்த இடத்துல பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் என்ன செய்யணுன்ற ஒரு கேள்வி கேட்டேன். ஓகே. இல்லை, மெயினாக தான் இந்த மாதிரி அவங்க முதல்ல ஃபஸ்ட்டு வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும். சரியான தகவல்களுக்கு இன்றைக்கி நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்களே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க, இது ஒரு இது. அது தவிர நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து அவங்க ப்ரோக்ராம்ஸ் பேஸ் பண்ணி போகாமல் அந்த கெரியர் இன்டர்வென்ஷன், அதாவது தகவல்கள் மட்டுமே கொடுக்குறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் இந்த இன்ஸ்டிடியூட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகாமல், ஏன்னா அது மார்க்கெட்டிங், அது வந்து கெரியர் கவுன்சிலிங் கிடையாது. கெரியர் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு மாணவர்களையும் அசஸ் பண்ணி பார்த்து அது எப்படி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்கள கெரியர் டிஸ்கவர் பண்ண வச்சு, அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற அந்த ஆர்வத்துக்கு ஏற்ற ஏரியாஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் வந்து அதிகமான ரிசர்ச் நடந்திருக்கு. ஹாலந்துன்னு ஒருத்தர் வந்து ரியாசெக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி டைப்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் அருள் கிதியோன்ட்டு இந்தியாவில் நம்ம ஊர்லேயே ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ரொஃபைலிங் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாணவனை அவனுடைய ஆர்வங்கள் என்ன அப்படிங்கிறத அவனாகவே ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த ஆர்வத்துக்கு ஏற்ற துறைகள்லாம் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த துறைகளில் அவனுக்கு இன்னும் இருக்கிற அந்த சப் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. கண்டிப்பாக சார், இதை பற்றி தான் இன்னும் விரிவாக பேசணும். இப்போ ஒருத்தர் வந்து தன்னை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ஜாபில் பல வருடம் ட்ராவல் பண்ணி போயிட்டார். அதுக்கு மேலே அவங்களுக்கு திருப்தியாக இல்லை. அந்த பாயிண்டில் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது இது நமக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி பழையபடி நிலைக்கு வந்து ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேரியர் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்? அதுதான் கெரியர் பிளானிங்கோட ஒர்க்கே. இந்த மிராக்கிள் ஆஃப் கெரியர் பிளானிங் இஸ் திஸ். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து பிரகாஷ், அவன் வந்து பார்த்தீங்கன்னா +2 அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பைலட் ஆகணும்னு ஆசை. ஆனால் என்னென்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேலே ஆர்வம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்துட்டான். சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது பைலட் ஆகணும்னு சொன்னால் சயின்ஸ் டிகிரி ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அவன்? ஸோ இந்த மாதிரி ஒரு செஷன்கிட்ட வர்றான், இந்த மாதிரி ஒரு கவுன்சிலர்கிட்ட வர்றான். அப்போ அவங்க சொல்கிற நிறைய தகவல்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு தகவல் வந்து ரொம்ப பிடிக்குது. என்ன தகவல்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆகிறதுக்கு, ஏன்னா இதுதான் பைசா செலவு இல்லாமல் பைலட் ஆகிற ஒரு இடம். மற்றதெல்லாம் கமர்ஷியல் பைலட்டாக போகணுன்னா 50 லட்ச ரூபாய் வரைக்கும் மேலே செலவு பண்ணணும். அது அவங்களால முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், என்சிசி ஏர்விங் இருக்குது. அதில் என்சிசி ஏர்விங்கில் சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க டிகிரி இரஸ்பெக்டிவாக எது இருந்தாலும் பரவாயில்ல, +2ல் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இருந்தால் போதும், அவங்க டைரெக்டாக அவங்க பிஏபிடி டெஸ்ட்டே எழுதலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், உடனே அவன் என்சிசியில் நிறைய விங்ஸ் இருக்குது, அவன் ஏர்விங்கில் போய் சேர்றான். 3 வருஷத்தில் அழகாக சி சர்டிஃபிகேட் முடிக்கிறான். அவங்களே என்ன பண்ணுறாங்க, பிஏபிடின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, பைலட் ஆப்டிடியூட் பேட்டரி டெஸ்ட்னு. இந்த டெஸ்ட்டை அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பாஸ் பண்ணுறான். இன்றைக்கி அவன் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருக்கு, இன்றைக்கி அவன் விங் கமாண்டராக இருக்கான். ஸோ அதாவது இன்றைக்கி என்ன விஷயம், இதுபோல் நான் நிறையா சொல்லலாம். அதாவது இன்றைக்கி அது பாசிபிள். நம்ம இன்றைக்கி நினச்சி எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, ஐயோ நம்ம ரூட் மாதிரி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. நான் சொன்னது மாதிரி நிறைய எம்பிஏ படிக்கிற மாணவர்கள், இப்போ கூட ரீசெண்டாக ஒரு டென்டல் சர்ஜன் பார்த்தோம். அவங்க எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியா எனக்கு ஏற்ற ஏரியா இல்லை சார், நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு சீட் அப்படியே கிடச்சிடுச்சு, படித்து முடிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன பார்க்குறாங்க, இது நமக்கு ஏற்ற ஏரியா இல்லை, நம்முடைய ஏரியா வேறு.
இப்போ அவங்க டிஸ்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு, நான் அதை படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி. கெரியர் பிளானிங் மேக்ஸ் திங்ஸ் பாசிபிள். ஆனால் என்னென்னா அவங்க மிட் கெரியரில் போய் அதை யோசிக்கக்கூடாது. ஒரு 30 வயசு 32 வயசுக்குள்ளே இதை அவங்க பண்ணணும்னா தாராளமாக செய்யலாம். அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த புரிதலே வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஜாப்ல இருந்ததுக்கு அப்புறமா அதுலேயே நிறைய ஷஃப்லிங் இருக்கலாம், வேற வேற லெவலில் இதுக்கு ஹையர் இன்கம் அப்படின்ட்டு ஒரு ப்ரமோஷன் அப்படி இப்படி போகிறாங்க. பட் ஒரு 4 லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரியலைசேஷன் வருது, இதுக்கு மேலே நம்ம வந்த ஜேர்னி வந்து ரொம்ப ராங் சைடில் ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு 30s 40s இருக்கிறவங்க அவங்களோட அந்த டைமில் அந்த ரியலைசேஷன் வந்தால் என்ன சார்? அந்த ரியலைசேஷனே எப்படின்னா மேடம், இங்கே வந்து உண்மையாக அவங்கள டிஸ்கவர் பண்ணுறது தான் இங்கே ரியலைசேஷன். அவங்கள டிஸ்கவர் பண்ணி எனக்கு இதுதான் ஒகேஷன் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் அதை கெரியர் ஒகேஷன் சொல்கிறோம். அதாவது கெரியர் ஒகேஷன் அது அழைத்தல் நமக்கு, அதாவது நமக்குள்ளே அதுக்குள்ளே திறன்கள் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கிறது. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே பெரிய விஷயம் தானே மேடம். நம்ம எந்த இதுக்குமே போக முடியும். ஆனால் என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த பாயிண்ட்டை யோசிக்காமல் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு சரி பரவாயில்ல நமக்கு வாய்ச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க. ஸோ கெரியர் பிளானிங்கில் மிக முக்கியமான விஷயமே அட் எனி டைம் யூ கேன் திங்க் தட் யூ கேன் கன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 58 வயசில் அவருடைய வொகேஷனை ரியலைஸ் பண்ணுறாரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம். பாருங்களேன். ஸோ பாசிபிள் அது. அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலை நிறுவியிருக்கார். இன்றைக்கி வந்து அந்த ஐ கேர் ஃபீல்டில் இருக்கார். அவர் அரசாங்கம் பண்ண முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். ஸோ வயசு வந்து என்றைக்குமே வந்து ஒரு தடை இல்லை. ஆனால் என்னென்னா நமக்கு நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை இருக்கணும், நம்ம பற்றிய அறிதல், நம்ம பற்றிய புரிதல் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் நம்மளால் நம்முடைய ஸ்ட்ரென்த், நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளால் அதில் நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எல்லாமே வந்து பாசிபிள் தான். நிறைய பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இன்னொன்று நாங்கள் கெரியர் பிளானிங்கில் சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு நம்முடைய ஆர்வம், நமக்கு விருப்பமான துறை, அதை பேஸ் பண்ண ஒரு இலக்கு இருக்கணும். ஆனால் சப்போஸ் அதை அடைய முடியல, அது அந்த ஏரியாவில் போக முடியல, தெர் ஆர் மெனி ரீசன்ஸ். அப்போ அடுத்து ஒரு ஸ்டாண்ட் பை பிளானும் இருக்கணும்னு சொல்கிறோம். அதுவும் இதை பேஸ் பண்ணி தான். அது ஸ்டாண்ட் பை பிளான்ன்றது நம்முடைய ஆர்வங்கள்லேருந்து விலகி இருக்கிறது ஒன்றும் இல்லை, அது ரிலேட்டடாக இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு அப்படி ஆயிருக்கு. நீங்கள் அப்துல் கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் பைலட் ஆகலை. ஆனால் இன்றைக்கி அது ரிலேட்டட் ஏரியா தான். மிசைல் டெக்னாலஜியில் ஃபாதர் ஆஃப் மிசைல் டெக்னாலஜி. நமக்கு தெரியும் அவருடைய கான்ட்ரிபியூஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் அமிதாப் பச்சன் வந்து ரேடியோ ஜாக்கி ஆகணும்னு ஆசைப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் வாய்ஸ் டெஸ்ட் வச்சுட்டு அவர் யூஆர் நாட் ஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஏரியாவை பொறுத்தளவில் தே ஆர் வெரி கிளியர். அவங்களுடைய திறன்களை பேஸ் பண்ணி துறைகளை கரெக்டாக எடுத்துட்டாங்க, ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அந்த இலக்கு இல்லைன்னா கூட அடுத்து அவர் ரேடியோ ஜாக்கியாக இருந்தால் கூட இவ்வளோ ஃபேமஸாக இருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி ஒரு தலை சிறந்த இந்தி நடிகராக நம்ம எல்லாரும் அறியப்படுகிறார். ஸோ அதனால் கெரியர் பிளானிங்கில் நாங்கள் சொல்கிற விஷயம் இதுதான். நம்ம செய்கிற எந்த ஒரு நம்மளை ஃபஸ்ட்டு அறிந்து கொள்ளணும், அடுத்தது தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து என்னென்னா நம்ம அறிதலை பேஸ் பண்ணி ரிலேட்டடான துறைகளை தெரிஞ்சுக்கணும். அந்த துறைகளை பற்றி ஆணி வேறு அக்கு வேறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி முழு தகவல்களை, சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஆர்வம் துறைகளை பற்றி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது நாங்கள் கெரியர் டிஸ்கவரி ஈக்குவேஷன் சொல்கிறோம், அதை பேஸ் பண்ணி கெரியர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டெவலப் பண்ணணும். அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இலக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த சாய்ஸ் அப்படின்னு. ஸோ முதல் சாய்ஸ் இல்லைன்னா கூட அடுத்த சாய்ஸ் நமக்கு என்றைக்கும் பாசிபிள். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புதுமையாக, இது என்னவோ ஒரு புதுசாக இருக்கிற கருத்துக்கள் தான். எல்லாரும் தேவைப்படுற விஷயம்தான். ஜாபு கேரியர்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை பற்றின ஒரு முழுமையான புரிதல்னு தேடும்போது தான் நிறைய கேள்விகள் வருது. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணணும்னா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய திறன்களை வந்து மேம்பாடு அடைய செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு என்ன திறன் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலே ரொம்ப அவசியம் நம்ம சொல்லலாம். சப்ஜெக்டாக படிச்சுட்டு இருக்கோம், மார்க்ஸாக வாங்கிட்டு இருக்கோம், +2 முடிச்சோடனே என்ன மார்க்குன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அந்த மார்க்கை தான் நம்ம பார்க்குறோமே தவிர ஸ்கில்ஸ் அப்படின்னு வரும்போது அகாடமிக் தாண்டி என்னன்ற ஒரு புரிதல் இல்லாமலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா திறன்களை வளர்க்குறதுக்கும் திறன்களை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆலோசகராக என்ன சொல்லுவீங்க சார்?
ஒரு ஆலோசகர் முதல்ல இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மார்க்ஸ் மைண்ட் செட்டை மட்டும், மார்க்ஸ் தேவை, அதுக்காக நம்ம இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எதையுமே வந்து டிட்டர்மின் பண்ணுறது மார்க்ஸாக தான் இருக்குது. ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை, அது மட்டுமே கெரியர் கிடையாது. ஒரு மனிதனுடைய மற்ற விஷயங்களை, ஒரு மனிதனுக்கு தேவையான மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் கேட்குற அந்த மார்க், இப்போ நம்ம ஊரில் அந்த சிஸ்டம் தான் இருக்குது. அதுதான் நமக்கு பிரச்சனையே. 10th முடிச்சோன்னு எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும், ஒன்று மேக்ஸு சயின்ஸு இல்லைனா பியூர் சயின்ஸு. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இன்ஜினியரிங் தான் பண்ணணும், இல்லைனா டாக்டர் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் அன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸ்கூல்ஸும் அதே மனநிலைமையில தான் இருக்காங்க. ஒருத்தன் வந்து ஒரு 300 மார்க் எடுத்திருக்கான்னா அவனுக்கு வந்து அறிவியலில் ஒரு தலை சிறந்தவன் ஆவான்னு அவங்களே நம்புறது இல்லை. மிகப்பெரிய குறைபாடு உள்ள ஒரு சிஸ்டம் இப்படி நம்ம பார்க்குறது. ஏன் ஒரு 300 மார்க் எடுத்தவன் பின்னாடி வந்து அந்த ஏரியாவில் ஒரு ரிசர்ச்சில் ஒரு பெரிய ஆளாக வர முடியாதா? 300 மார்க் எடுத்தவன் ஆட்டோமேட்டிக்காக இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, மேக்ஸ் இல்லை காமர்ஸ் குரூப்புக்கு தள்ளி விட்டுறாங்க. ஸோ அப்போ அவனுடைய வாழ்க்கையை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இதுலேயும் தெளிவான நான் என்ன ஆகணுங்கிற தெளிவு இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து உண்மையாகவே நீந்தி வரலாம். அப்போ முதல்ல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த விஷயத்தில் தேவை என்ன அப்படின்னு சொன்னால், பெற்றோர்கள் வந்து அவங்க பசங்களுடைய ரியல், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 18 வருஷமாக 16 வருஷமாக அந்த பசங்க அவங்களோட தான் இருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் ஆர்வம் இல்லைன்னு தெரியும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க தான் முயற்சி எடுத்து கூட்டிகிட்டு போகணும். எனக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு நாள் அவர் பசங்க 7வது 8வது படிக்கிறாங்க. அவர் நேராக கூட்டின்னு வர்றாரு. 7வது 8வது தானங்க படிக்கிறேன். இல்லை சார், வி வாண்ட் டு அசஸ். பாருங்கள், அப்போ பெற்றோருடைய ஆர்வம் வந்து பையனுடைய திறமைகள் எது, ஆர்வங்கள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலேருந்து அதிலிருந்து நம்ம அவங்கள வழி நடத்தணும். இந்த ஒரு ஓரியன்டேஷனே நமக்கு போதுமானது. இன்றைக்கி நம்ம வந்து தகவல் உலகத்தில் இருக்கோம். இன்றைக்கி எல்லா தகவல்களும் நமக்கு முன்னாடியே இருக்குது, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது, மொபைலில் இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை மட்டும் வச்சுக்கிட்டோம்னாலே போதும். அதை நம்ம எப்படி நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம். அது தவிர கெரியர் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அது இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு தகவலும் ஒரு வாட்டி கலெக்ட் பண்ண உடனே இது வந்து நிரந்தரமானது, இது ரிலையபிள் ஆனதுன்னு முடிவெடுக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து அது அடுத்த ஒரு பிரச்சனை. நிறைய மாணவர்கள்கிட்ட நான் இதை எடுத்தேன், ஏன்னா நான் இதில் பார்த்தேன், இந்த சைட்டில் பார்த்தேன், அந்த சைட்டில் பார்த்தேன், என் பெற்றோர் சொன்னாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னார், மாமா சொன்னார், இப்படி தான் சொல்கிறாங்க. சரி, அதை கிராஸ் செக் பண்ணியா? ஏன்னா அவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், இல்லை அவங்க விருப்பப்படலாம், என் பையன் அந்த தொழிலை வந்தால் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ செக் பண்ணியானா இல்லை. ஸோ அதனால் எந்த தகவல்கள் இருந்தாலும் யார் சொன்னாலும் அதை நம்ம இன்னொரு இடத்துல செக் பண்ணி, அதுவும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, சாதாரண ஆட்கள் கிட்ட இல்லை, தெரியாதவங்க கிட்ட இல்லை, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அதை செக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி அதில் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் விடுறது நல்லது. இது எஜுகேஷன் சிஸ்டம்லேயே அதை கொண்டு வர வேண்டியது. முன்னாடி வொகேஷனல் ட்ரைனிங்லாம் ஒன்று இருந்தது. இன்றைக்கி நிறைய அவென்யூஸ் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு பயிற்சிங்கிறது இல்லாதது ஒரு செட்பேக்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இன்னொன்று, நீங்கள் அந்த கேரியர் இதை பற்றி பேசும்போது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. அதாவது இன்றைக்கி வொகேஷ்னல் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஐடிஐ முடித்த பையன் போய் ஒரு மினிமம் ஒரு 15,000 20,000 சம்பளத்தில் இருக்காங்க. ஆனால் அவனுக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெருத்தில்லை. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன்னா அவன் போய் ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கான், இல்லைனா 7,000 8,000 இருக்கும்போது அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. ஸோ அட்லீஸ்ட் இன்றைக்கி வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் கூட ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இன்றைக்கி நம்ம யாரும் அதெல்லாம் வந்து ஒரு இதாக பார்க்குறது இல்லை. இன்னும் கெரியரை பற்றி பேசும்போது நீங்கள் இந்த லைஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, வாழ்க்கை கோடுகள் அப்படி, அது என்ன சார்? நம்மளாம் அது ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜியில் தான் இதெல்லாம் பார்த்துக்கிறோம், லைஃப் லைன்ஸ்ன்னு பார்க்குறோம். நல்ல கேள்வி மேடம். அது என்னென்னா, லைஃப் லைன்ஸ்னால் எப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு பையனுக்கு 20 வயசாகுது. இன்றைக்கி அவனுடைய தேவைகள், அவன் பார்க்குற உலகம், அவன் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் வேறு. ஆனால் இது அப்படியே பர்மனெண்ட் ஆனது இல்லை. 40 வயசில் அவனுடைய தேவைகள் வேறு, அவனே வேறு, அவனை சார்ந்திருக்கிறவங்க வேறு, அவனுடைய எதிர்பார்ப்புகள் வேறு. இப்போ இதை வந்து அவன் இப்போ ஒரு கெரியர் டிசைட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த கெரியரில் 40 வயசில் அவன் எப்படி மேப் பண்ணி பார்க்குறது? அப்போ அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ரியாலிட்டி தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இவ்வளவு எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி பண்ணணும், என்னுடைய தேவைகள் இவ்வளோ இருக்குது, என்னை சார்ந்திருக்கிறவங்களுடைய விஷயங்கள் இவ்வளோ இருக்குது, இந்த துறையிலேயே நான் எடுத்துருக்கிற விஷயங்களே இவ்வளவு திறன்களை நான் வளர்த்துக்கணும், ஏன்னா இந்த லெவலில் நான் அந்த லெவலுக்கு போயிருக்கணும், இவ்வளவு வருமானம் தரக்கூடியதாக இருக்கணும், நிறுவனத்துக்கு இவ்வளவு செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாப்புல அவனுக்கு அது அமையுது. இதுதான் லைஃப் லைன் சொல்கிறது. 40 வயசில் என்ன, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்கள். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் 24 வயசில் ஐபிஎஸ் சர்வீஸில் சேர்றாரு அப்படின்னு சொன்னால், 58 வயசில் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, க்ளீனாக டிஜிபின்னு சொல்லுவார். ஒரு டிஜிபின்னா ஒரு காவல்துறை தலைவர், ஒரு பெரிய ஒரு காவல்
படையவே வந்து நிர்வகிக்கிறவர். அதில் அத்தனை துறைகள் இருக்குது, அது கீழே அவ்வளோ பேர் இருக்காங்க. அதை தவிர அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு மாநிலத்தையே வந்து சட்டம் ஒழுங்கையும் குற்றம் இதெல்லாம் இந்த மாதிரியான ஃபோக்கஸ் நம்ம கிடைக்கும்போது என்ன, இதுதான் லைஃப் லைன் சொல்கிறது. இதுக்கு தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறது, அடுத்தது மிக முக்கியமான ஒன்று இல்லையா? இதை எப்படி தயார்படுத்திக்கிறது, அப்புறம் இதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய நாலேஜ் என்ன, இதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்னன்னு அவரே வந்து அதுக்கு அடுத்து ரோட் மேப் போட முடியும். அப்புறம் அவருடைய தேவைகள் எதிர்பார்ப்புகளை எப்படி பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அழிச்சு சரி இல்லை, இந்த பிளானிங் இதெல்லாமே அமைஞ்சிருது. ஸோ அதனால் அவர் ப்ரிப்பேர் ஆகிடுறாரு. இது எப்படின்னா, நம்ம நாடு வந்து 2050 எப்படி இருக்கணும்னு நாடு எப்படி யோசிக்குதோ அதுபோல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் 2050, அதாவது 2050 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி இருக்கணும், என்னை சார்ந்து எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், அப்போ அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கெரியரை எப்படி நான் அமைச்சுக்கணும், எனக்கு எவ்வளோ வருமானம் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்துறதுக்கு உதவுது. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களில் வந்து நம்ம வெர்ச்சுவல் ஆஃபீஸ்லாம் நிறைய பேசுகிறோம், ஆனால் அதே மாதிரி விஷுவல் திங்கிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிறோம்னா இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம்னு நாமளே இப்போவே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. 10th +2 படிக்கிற மாணவர்கள் அவங்க வந்து ஒரு MBA வரும்போது தான் அவங்க என்னன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆலோசனைகள் நீங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனும் தன்னை பற்றின ஒரு புரிதலையும் விஷுவல் திங்கிங்கையும் வளர்த்துக்கிட்டு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகளை கொடுப்பீங்க? இதில் தான் நாங்கள் ரொம்ப இந்த விஷயத்தில் சின்ன டிஃபர் ஆகிறோம். என்னென்னா, ஆலோசனைகள்ங்கிறத விட மாணவர்கள் அவங்க யார் அப்படின்னு ரியலைஸ் பண்ண வைக்கிறது மிக முக்கியமானது ஒன்று. அடுத்தது அவங்களுடைய பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம் பாருங்கள், அவங்க கெப்பாசிட்டி. ஏன்னா அது முக்கியம். ஏன்னா அவங்க பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அவங்க அதை எப்படி அதை அன்லீஷிங் த எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கொடுக்குறது. மாணவர்கள் அவங்கள யோசித்து இதை கண்டுபிடிக்க வச்சு அவங்கக்கிட்டே இதுதான் அவங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் அப்படின்னு காமிச்சு, அதே சமயம் வெளி உலகத்தையும் அவங்களுக்கு நாடு இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இந்த துறைகள் இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் விருப்பப்படுற துறைகள் இப்படி இருக்குது, இந்த துறைகளுக்கு நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்தாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக தெரியப்படுத்திக்கிறாங்க. அதாவது நம்ம அந்த விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம் பாருங்க, கண் விழிச்சு பார்த்து ஓ இவ்வளோ இருக்கா, அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தருடைய கெப்பாசிட்டி வேறு. நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து நீ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாரையும் நம்ம அப்படி எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால் அவங்ககிட்ட அதை விட்டால் அவங்கக்கிட்ட அவங்களுடைய ரியல் பொட்டென்ஷியல், அவங்க பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற துறைகள் எது, அந்த துறைகள் எப்படி போயிட்டுருக்கு, அந்த துறைகளுக்கு ஏற்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ண வச்சாலே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்ல போனால் என்னை பொறுத்தளவில் ரொம்ப சஸ்டைனபிள். அதனால் ஆலோசனைகள்னு இதில் ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் மேடம், நீங்கள் நல்ல கேள்வி இது. என்னென்னா, ஆலோசனைகள் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது முதல்ல. ஏன்னா அது அவங்க நினைக்கிறத நமக்கு சொல்கிறாங்க, அது நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா, ஒருத்தருடைய உண்மையான ஆர்வத்தை, அவங்களுடைய பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்க வச்சு, அந்த பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற துறைகளை என்னன்றதை கண்டுபிடிக்க வச்சு, அந்த துறைகள் இன்றைக்கி எப்படி இருக்குது, அந்த துறைகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அந்த துறைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது நம்ம கொடுத்தோம்னாலே அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. நிச்சயமாக சார். ஒரு கல்வியாளராக இன்னைக்கு ஒரு ஜாபுக்கும் கெரியருக்குமான வேறுபாடுகள் என்ன? ஒருத்தர் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, ஒரு 10வது 12வது படிக்கிற போதே அடுத்த நிலையில் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. பட் அதிலிருந்து மாறி வாழ்க்கை தொழிலாக அதை எடுத்துக்கணும். அதை எடுத்தால் தான் நம்ம வந்து 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறத தாண்டி 24 மணி நேரம் நம்ம வாழ்க்கை மேம்பாடுறதுக்கான ஒரு சிந்தனையிலையும் நம்ம சார்ந்திருக்கிற நிறுவனத்தோட வளர்ச்சிக்கான பாதையிலையும் நம்ம எப்படி அடியெடுத்து வைக்க முடியும்னு யோசிக்க முடியும். அதுக்கு திறன்கள் எவ்வளோ முக்கியம், அதை ஒருத்தர் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஆரம்ப காலகட்டத்திலேயே எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்படி போகும்போது தான் நம்மளோட பயணம் ஒரு வெற்றி பாதையில் போகணும். உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. மிக நன்றி. ஒரே ஒரு பாயிண்ட்டு, நாங்கள் கெரியர் பிளானிங்கில் இன்னொரு விஷயமும் ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். என்னன்னு சொன்னால், கெரியர் பிளானிங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் மட்டும்தான், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வேலை, என்னுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி. இதில் நாங்கள் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறோம். என்னென்னா, கெரியர் பிளானிங்ன்றது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆசைகள், அபிலாஷைகளை அவர் தன்னுடைய கெரியர் வழியாக நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அது சமுதாயத்தை சார்ந்ததாக இருக்குது. அவருடைய சக்ஸஸ் சமுதாயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடுன்னு சொல்லுவோம்.
அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஐ ஆம் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னை சார்ந்து இருக்கிறவங்க ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், கெரியர் ஃபேமிலி பேலன்ஸ். ஸோ ஒருத்தர் இன்னைக்கு அடுத்த பிரச்சனை இது. ஏன்னா எல்லோரும் கெரியர்னு ஃபோக்கஸ் ஆகிட்டு ஃபேமிலி இல்லை அப்படின்றத இன்னொரு பிரச்சனை இப்போ உருவாகிட்டுருக்கு. அதனால் என்னென்னா, கெரியர் ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தருடைய கெரியர் பிளானிங் அவருடைய ஃபேமிலியுடைய வளர்ச்சியவும் ஃபேமிலியுடைய முன்னேற்றத்தையும் ஒருங்கிணைச்சு ஹோலிஸ்டிக்காக கொண்டு போகிறதா இருக்கணுங்கிறது அடுத்த ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு சிலர் நான் வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், பெற்றோரை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள திரும்பி பார்க்குறது கூட இல்லை. ஒரு சிலர் என்னுடைய கேரியர் முக்கியம், என் ஃபேமிலியை ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க, பசங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கெரியருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அவங்கள சார்ந்திருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. கேட்டால் நான் ரொம்ப பிஸி அப்படின்னு. இதுவும் ஒரு விதமான கெரியர் டிசாஸ்டர். ஒரு 40 வயசுக்கு அப்புறம் அவங்க நம்பி இருக்கிற அந்த தொழில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சுற்றி யாருமே இல்லை. என்கிட்ட நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்காங்க, நான் 25 வருஷமாக சர்வீஸில் இருந்தேன், வெளியில் இருந்தேன், யாருமே தெரியாது இந்த ஊரில், யாரும் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல, அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது யாருமே போகிறதில்ல. ஸோ கெரியருங்கிறது வெறும் நம்மளை மட்டும் மையப்படுத்தி நம்முடைய தொழிலை மட்டும் வாழ்க்கை பற்றி வர்ற ஒரு விஷயமும் கிடையாது. நம்மளை சுற்றத்தார், நம்முடைய ஃபேமிலி, அவங்க எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறது. இந்த லைஃப் லைனில் இந்த ஃபோக்கஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வருது. அந்த வாழ்க்கை கோடுகள் 40 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் மாறி இருக்காங்க, அவங்களையும் நான் விட்டுறக்கூடாது, அவங்களோட இணைஞ்சிருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணணும், அதோடு சேர்ந்து என்னுடைய ப்ரொஃபஷனையும் கெரியரையும் பார்க்கணும். இதுதான் நாங்கள் ஹோலிஸ்டிக் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்முடைய கலாச்சாரமே இப்படி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான். அதனால் கெரியர் பிளானிங்கில் நாங்கள் இந்த கான்செப்டையும் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி நமக்கு சுற்றி இருக்கிறவங்களையும் கொண்டு போகணும், நம்மளோட இணைச்சி கொண்டு போகணும், அவங்களோட அபிலாஷங்களையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. நன்றி. அறிவியல், வரலாற்று சான்றுகள், இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஏற்றத்தாழ்வு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்ததை விட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக குறைந்தது. இன்றைக்கு இன்னமும் குறைந்து ஒரு நெருக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முழுமையாக ஒரு பாலின சமத்துவம் வந்துவிட்டதா என்றால் இல்லை என்பதுதான் விடை. மார்ச் 8 மகளிர் நாள் என்பது கூட ஒரு விதத்தில் மெல்ல மெல்ல சடங்காக ஆகி கொண்டிருக்கிறதோ என்கிற எண்ணமும் நமக்கு எழுகிறது. எந்த ஒன்றும் சடங்காக மாறுகிற போது அது தன் ஜீவனை இழந்து விடுகிறது. அது மெதுவாக வணிகமயமாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தவிர்க்க இயலாதது. அதுவும் இந்த உலகமயமாதல் என்கிற இந்த சூழலில் எந்த ஒன்றும் வணிகமயமாவது என்பதை தடுக்க முடியாது. ஆனால் அதனையும் தாண்டி அதற்குள் இருக்கிற உயிர்ப்பு, நடைமுறையில் அதற்கான தேவை, இவைகள்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று என்று கூற வேண்டும். ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் மகளிர் வாழ்வில் ஏற்பட்டிருக்கிறது என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. மற்ற எல்லா போராட்டங்களும் அந்தந்த பகுதி சார்ந்தவை. நிறவெறி போராட்டம் என்பது மேலை நாடுகளுக்கு உரியது, இந்தியாவிற்கு உரியதில்லை. சாதிய போராட்டம், சாதி ஒழிப்பு போராட்டம் என்பது இந்தியாவிற்கு உரியது, மேலை நாடுகளுக்கு உரியதில்லை. வர்க்க போராட்டம் ஓரளவுக்கு உலகம் முழுவதும் உரியது. ஆனாலும் சில நாடுகளில்தான் அது முனைப்பாக இருக்கிறது. ஆனால் ஆண் பெண் வேறுபாட்டில் ஏற்படுகிற போராட்டம் உலகம் முழுவதும் இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் மிக முன்னேறிய நாடுகள் என்று கருதுகிற நாடுகள் கூட பெண் விடுதலைக்கு மிக பின்னாலே தான் வந்து சேர்ந்திருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே தான் அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்றிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டிலே தான் பெண்களுக்கு வாக்குரிமை வந்து சேர்ந்திருக்கிறது முன்னேறிய நாடுகளில் கூட. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கூட
கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களில் பெண்கள் படிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பட்டம் அளிக்க முடியாது என்கிற நிலை இருந்திருக்கிறது. 1948க்கு பிறகுதான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பெண்களுக்கு பட்டத்தை கொடுத்தது. அது மிகப்பெரிய பழைய தொன்மையான பல்கலைக்கழகம். 1209வது ஆண்டு நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம். ஏறத்தாழ 550 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பெண்கள் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகும் நீங்கள் படிக்கலாம், ஆனால் உங்களுக்கு பட்டம் வழங்கப்படாது என்று சொன்னதற்கு நிலை மாறி 48க்கு பிறகு பட்டம் வழங்கப்பட்டது. இப்படி இந்த பெண் விடுதலை போராட்டம் என்பது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருந்த, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம். இப்போதும் முழுமையான மாற்றங்கள் வந்துவிட்டன என்று சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளவோ தூரம் நாம் முன்னேறி வந்திருக்கிறோம், நெடுந்தொலைவு நடந்து வந்திருக்கிறோம் என்பது உண்மை. பயணிக்க வேண்டிய தொலைவும் இன்னமும் நெடுந்தொலைவாகவே இருக்கிறது என்பதும் உண்மை. இன்றைக்கு பெண்கள் வாகனங்களை ஓட்டுவது என்றால் வெறும் 2 சக்கர வாகனங்களை ஓட்டுவது, அதனை தாண்டி மகிழுந்துகளை ஓட்டுவது, சுமையுந்துகளை ஓட்டுவது என்பதையெல்லாம் தாண்டி கப்பல் ஓட்டுவது, விமானம் ஓட்டுவது என்கிற அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் தங்களினுடைய திறனை உலகுக்கு மெய்ப்பித்திருக்கிறார்கள். தில்லியிலே இருந்து புறப்பட்டு சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் பயணிகளினுடைய அந்த விமானத்தை பெண்களே ஓட்டி கொண்டு போயிருக்கிறார்கள் என்பது குறிக்கத்தக்க ஒரு பெரிய செய்தி. ஆனால் அதனாலெல்லாம் நாம் முழுமையாக மகிழ்ச்சி அடைந்து விட முடியுமா என்றால் முடியாது. இன்னமும் கீழே இருக்கிற விமானம் மேலே பறந்து கொண்டிருக்கிற போது தரையில் மலம் அள்ளுகிறவர்களாகவும் நம்முடைய சொந்த சகோதரிகள் பெண்கள் தான் இருக்கிறார்கள். இந்த இழிவு இன்னமும் துடைக்கப்படாமல் இருக்கிறது என்பது நமக்கு பெரிய வேதனையும் கவலையும் தருகிற செய்தி. அந்த தொழிலாளர்களினுடைய இழிவை போக்குவது என்பதை தாண்டி படித்த நடுத்தட்டு வர்க்கத்திலும் கூட முழுமையான பாலின சமத்துவம் வந்துவிடவில்லை என்பதை நாம் ஏற்க வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பொது இடத்தில் இரவு நேரத்தில் ஒரு பெண் தனியாக நின்றால் அதற்கு 1000 கேள்விகள் அந்த பெண்ணை சூழ்கின்றன. அதே இடத்திலே ஒரு ஆண் நின்றால் அது ஒரு சாதாரண நிகழ்வு. பெண் என்றால் சந்தேகத்திற்கு உரிய ஒன்று என்கிற நிலைதான் இப்போதும் இருக்கிறது. எந்த ஒரு பெண்ணும் அப்படி தனியாக ஒரு பேருந்து நிறுத்தத்திலோ அல்லது ஒரு திரையரங்கத்தின் வாயிலிலோ தனியாக இரவு ஒரு 10 மணிக்கு நிற்க நேர்ந்தால் அந்த பெண்ணுக்கும் ஒரு பெரிய அச்சம் சூழ்ந்து கொள்ளுகிறது. பார்க்கிறவர்களும் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லோரும் அந்த பெண்ணை ஒரு பார்வை பார்க்காமல் போவதில்லை. ஏன் இந்த பெண் இங்கே நின்று கொண்டிருக்கிறாள், தனியாக நிற்கிறாளே, என்ன காரணம், நல்ல பெண்தானா என்று இத்தனை தேவையற்ற ஆராய்ச்சிகளையும் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் நிற்கிற போது அவனை நாம் மிக எளிதாக கடந்து போகிறோம். ஒரு பெண் தனியாக நின்றால் அவளை சுற்றி இத்தனை கேள்விகளையும் நாம் விட்டுவிட்டுத்தான் நகர்ந்து போகிறோம் அல்லது நகராமல் இருக்கிறோம். எதற்காக அப்படி கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும்? அந்த பெண் எதற்காக நின்றால் நமக்கு என்ன என்கிற அந்த சிந்தனை நமக்கு எழவில்லை. நமக்கு மட்டுமில்லை, அந்த பெண்ணுக்கே கூட அந்த உறுத்தல் இருக்கிறது. அப்படி நாம் ஏதோ தவறு செய்கிறோமோ என்கிற குற்ற உணர்வு இருக்கிறது. யாரும் கேட்கவே இல்லை என்றாலும் அந்த பெண்ணே கூட மற்றவரிடத்திலே வலிந்து போய், நான் இவரோடு வந்தேன், அவர் உள்ளே போயிருக்கிறார், அதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கிறேன் என்று கேட்காமலேயே காரணம் சொல்கிற நிலையையும் பார்க்கிறோம். யாருமே கேட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கே ஒரு அச்சம், தன்னை பற்றி வேறு ஏதாவது தவறாக நினைத்து விடுவார்களோ என்று தேவையில்லாமல் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையிலே தான் இன்றைக்கும் நாடு இருக்கிறது. இது பாலின சமத்துவம் வந்து சேரவில்லை என்பதை காட்டுகிறது. காந்தியார் சொன்னதை அடிக்கடி நாம் மேடைகளில் சொல்லி கொண்டிருக்கிறோம். என்றைக்கு ஒரு பெண் தன்னந்தனியாக 12 மணிக்கு நகைகளெல்லாம் அணிந்து கொண்டு அச்சமின்றி நடந்து போகிறாளோ அன்றைக்குத்தான் நாட்டிற்கு சுதந்திரம் வந்திருக்கிறது என்று காந்தியார் சொன்னார் என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். இரவில் வேண்டாம், பகலில் நகைகள் அணிய வேண்டாம், இயல்பாகவே நடந்து போனால் கூட பாதுகாப்பு இல்லாத நிலைதான் நாட்டில் இருக்கிறதோ என்கிற கவலை இப்போதும் இருக்கிறது என்றால் நாட்டுக்கு சுதந்திரம் வரவில்லை என்று காந்தியார் சொன்னது ஒரு புறம் இருக்க, பாலின சமத்துவம் வரவே இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனாலெல்லாம் நாம் சோர்வடைய வேண்டியதும் இல்லை. பெண்கள் விமானம் ஓட்டிவிட்டார்கள் என்று போதும் என்று நிறைவடைய வேண்டியதும் இல்லை. பெண்கள் குடியரசுத் தலைவராகவும் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் இந்த இழிவான பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி 2 வேறுபட்ட நிலைகள் நம் கண்களுக்கு முன்னால் இன்றைக்கு நிகழ்கின்றன.
50 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் ஒரு பெரிய பதவிக்கு வரவே முடியாது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் போனால் பெண்கள் வேலைக்கு போக முடியாது. 80 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. முத்துலட்சுமி போன்றவர்கள் 1912 மருத்துவராக பதவியும் பட்டம் பெற்றார் என்றால் அது வெறும் விதிவிலக்கு தான் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். எனவே அப்படி ஓரிருவரை தவிர பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு போக முடியாது. அதற்கு பிறகு அந்த நிலை வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகலாம் என்கிற நிலை அடுத்தடுத்த பதவிகளுக்கும் மேலாகத்தான் வர முடியும் என்பதை மெய்ப்பிப்பதற்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆயின. இன்றைக்கு எல்லா பொறுப்புகளிலும் பதவிகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் பாலின சமத்துவம் என்பது முழுமையாக ஏற்பட்டு விடவில்லை. ஆண்கள் பலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் மனைவிக்கு எங்கள் மகளுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். உரிமை என்பது கொடுத்து வாங்கி கொள்வதில்லை. உரிமையை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னாலே கொடுக்கிற இடத்தில் அவனும் பெறுகிற இடத்தில் இவளும் இருக்கிறாள் என்பதே அது சமத்துவம் இன்மையைத்தான் காட்டுகிறது. அவரவர் உரிமையை அவரவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருடைய உரிமைக்கும் குறுக்காக யார் ஒருவரும் நிற்கக்கூடாது என்பதுதான் பாலின சமத்துவத்தின் தொடக்கம். அதை நோக்கி நாம் நடக்க வேண்டும் என்பதே என்றைக்கும் சரியானது. நாம் கற்றுக்கொண்ட பலவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நமக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. ஆதலால் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். உளவியல், அதாவது சைக்காலஜியில் 2 பிரிவை பற்றி பேசுவோம். ஒரு பிரிவு என்ன சொல்கிறாங்கன்னா, இது கிளினிக்கல் சைக்காலஜி சொல்லக்கூடிய மருத்துவ உளவியல். அடுத்த பிரிவு ஆக்குபேஷனல் சைக்காலஜி, தொழில் சார்ந்த உளவியல். இந்த 2ஐயும் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூடுதல் தகுதி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால், என்னுடைய ஆரம்பகால கல்வி உளவியலில் முழுக்க மருத்துவ உளவியல் சார்ந்தது. என்னுடைய ஆராய்ச்சி ஆரம்பகட்ட வேலைன்னு. அதன் பிறகு ஒரு 20 ஆண்டுகள் நான் பணி செய்ததுன்னு பார்த்தா இந்த பக்கம் தொழில் ரீதியாக தொழில் உளவியலுக்கு வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட டயக்னல் க்ரோத்துன்னு சொல்லலாம். அது ஒரு இதில் கோடியிலேருந்து 300 கோடிக்கு அதனால் இரு பக்க உலகங்களையும் முழுமையாக பார்த்தவனுங்கிற விதத்தில் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எங்கெல்லாம் இன்றைக்கி தேவைப்படுறாங்க மருத்துவ உளவியல்னு, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இது ஆர்கனைசேஷன் சைக்காலஜி எங்கே போகலாங்கிறத பற்றி பேசலாம். முதல்ல கிளினிக்கல் சைக்காலஜி எடுத்துக்கலாம். கிளினிக்கல் சைக்காலஜி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மட்டும்தான் அதை இதுவரைக்கும் சிறப்பு பாடமாக தான் வைக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பிஜி எல்லாமே கிளினிக்கல் சைக்காலஜி கிடையாது. அதுக்கப்புறமா இது கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா ஒரு கூட்டு முயற்சி மாதிரி கூட்டு சிகிச்சை குழு ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டால் சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநல மருத்துவர் ஒரு புறமும், அதுக்கப்புறம் இதை சார்ந்த அதாவது மனநலம் சார்ந்த சமூகவியலாளர் ஒருத்தர் இருப்பார். என்ன சொல்லணும்னா சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர்னு அவர்களும், இந்த பக்கம் நம்முடைய இவங்க கிளினிக்கல் சைக்காலஜி எல்லோரும் சேர்ந்து தான் இதை நம்ம செய்கிறோம். ஸோ எந்த இடமா இருந்தாலும் ஒரு இது மனநலம் சார்ந்த விஷயம்னா இந்த 3 பேரும் குறிப்பாக சேர்ந்து இயங்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா உடல், மனம், சமூகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முக்கோணம் மாதிரி வடிவமைச்சு எல்லாத்துலேயுமே 3 பேருக்கும் பங்கு இருக்குது, தனிப்பட்டு கிடையாது. அதனால் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் வேணால் கூட அவங்க மட்டும் தனியாக மருத்துவர்கள் பார்க்க முடியும். ஆனால் இங்கே யாராக இருந்தாலும் மனம் சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த 3மே உண்டு. பெருவாரியான விஷயங்கள், அதாவது இப்போது அதிகப்படியாக வி கால் இட் அஸ் சிவியர்லி மென்டலி இல்னு சொல்லுவோம். அனுமதி செய்யப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னா பெரும் அளவில் அவர்களுக்கு தேவைப்படுவது மருத்துவ உதவி. உட்கார்ந்து பேசக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு ஆய்வுகள் செய்வதும் சிகிச்சை செய்வதும் ஆலோசனை செய்வதும் அவர்களுடைய மறுவாழ்வு பற்றிய விஷயங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறோம். அப்படின்னு வரும்பொழுது உளவியல் மற்றும் சமூகவியலாளர் இவருடைய பங்கு இருக்குது.
இது தவிர பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் கேட்கலாம், எதுக்கு சமூகவியலாளர்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இந்தியாவில் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. குறிப்பாக அரசு சார்ந்த மனநல காப்பகங்களில் நல்லா ஆனதுக்கு அப்புறம் கூட திரும்ப கூப்பிட்டுக்க விரும்பாத குடும்பங்கள் நிறையா இருக்குது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் சமூகவியல் ரீதியாக தான் அதை நம்ம இதை கையாள முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு இதில் வந்து பள்ளிகளுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு குழந்தை படிக்கலைன்னா முதல்ல என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் அப்படின்னா, பிடிஏல கூப்பிட்டு கேட்குறாங்க, 2 வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு இல்லைங்க நீங்கள் பார்த்துக்கோங்க வெளியில் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடி எல்லாத்தையும் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்களும் எங்கே போகிறதுன்னு தெரியறதில்ல. இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் உளவியலாளர்கள் சமூகவியலாளர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸ்கூல்லேயே வந்து பேசணும். இந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, முதல்ல யார் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க, அவர்கள் வந்து எந்த மாதிரியான இதில் முறையில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நியாயப்படி செய்யணும். அதுதான் இன்றைக்கி செய்யணும். அது ஏதோ அப்பா அம்மா பண்ண குத்த மாதிரி வந்து அப்பா அம்மா கிட்ட தள்ளி விட்டு நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கொண்டாங்க, அப்படி நீங்கள் வரப்போ லெட்டர் கொண்டாந்துருங்க அப்படின்னு சொல்கிறத விட சொல்லக்கூடாது. நியாயமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட கொடுத்து அசஸ் பண்ணி அதற்கான பயிற்சி என்ன. இன்றைக்கும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே இவங்களை கொண்டாடணும். இவங்களெல்லாம் நீங்கள் வந்து தனியாக பிரிச்சுட்டு போய் இன்ஸ்டியூஷனில் வைக்கிறத விட ஒவ்வொரு இதுலேயும் வகுப்புலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% இவங்க மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். அவர்களை சேர்ந்து சொல்லித்தந்து சேர்ந்து ஒன்றாக பாவித்து இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு தான் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. இது தவிர கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நார்மல்னு சொல்லிக்கிறோம். அதாவது ஒரு நல்ல கேள்வி என்னென்னா, யார் நார்மலுங்கிற விஷயமே ஒன்று இருக்குது. இதுவால் பெருசாக எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம நார்மல்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? நார்மல்னு நம்ம சொல்லிக்கக்கூடிய, அதாவது சராசரி அல்லது நமக்கு எந்த இதுவும் சிக்கல் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிறையா சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு வந்து உளவியலாளர்கள் ரொம்பவுமே பயன்படுறாங்க. அது வந்து ஒரு இதுவாக பதட்டம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், ஒரு துக்கத்திலிருந்து வெளியில் வருமா இருக்கலாம், இல்லாட்டி இதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், இதுவாக பாலுறவு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லாட்டி சிகரெட் குடி போதை இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய இதுதான் மருந்து அப்படின்னு கிடையாது. அப்போ இதை உட்கார்ந்து பேசி அலசி ஆலோசனை சொல்வது என்ன. நம்ம ஊரில் ஆலோசனை தீர்வுன்னு நினச்சிக்கிறாங்க. அவர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார். அதனால தான் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் வந்து நினைக்கிற விஷயங்களை ஆலோசகர் வாயிலேருந்து வாங்கிட்டு வந்து திரும்ப வலியுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. தீர்வு சொல்லும் இடம் கிடையாது. தீர்வு சொல்கிறது கட்ட பஞ்சாயத்து. அது கூப்பிட்டு வச்சு நீ பண்ணு, நீ தப்பு, அவங்ககிட்ட நீ சேர்ந்துக்கோ. அது நிறைய சினிமா பார்த்து நம்ம நினச்சிக்கிறோம், போய் உட்காந்தாலே கடைசியில் என்ன 45 நிமிஷம் கதையை கேட்டாருன்னா கடைசியில் ஒரு தீர்வு சொல்லிடுவாங்கன்னு. தீர்வு சொல்லுதல் கிடையாது, தெளிவுபடுத்துதலும் எது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் நியாயமான முறையில் அவங்களுக்கு புரிய வச்சு ஆலோசனையை சொல்லி தீர்வுகளுக்கான சாய்ஸஸ் தேர்வுகளை கொடுக்கணும். கடைசியாக தீர்வு செய்ய சம்மந்தப்பட்டவங்க தான். இன்னொருத்தரோட இதில் எனக்கு வாழ்க்கையில் தீர்வு செய்யக்கூடிய உரிமை அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ரொம்ப தேவைப்படுற பட்சத்தில், அதாவது சட்டமோ அல்லது வந்து அவர்கள் வந்து சப்போஸ் இதில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலோ வேணால் செய்யலாமே ஒழிய, தீர்வு என்பது சம்மந்தப்பட்டவர்கள் செய்வது தான். இன்னும் உளவியலுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள், அதை விட நம்ம இந்தியா, ஆசியா மாதிரி நாடுகள், இதில் ஆசிய நாடுகளில், சீனா மாதிரி நாடுகளில் கூட இன்றைக்கி உளவியல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உளவியல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு. ஏன்னா எந்த சமூகத்திலையும் இருக்கக்கூடிய இவர் மனிதர்களுக்கு ஒரு சிக்கல்னு வரும்பொழுது சரி செய்து கொள்ள ஓரளவுக்கு அறிவு தேவைப்படுது அவங்களுக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஆலோசனை சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு போய் உட்காந்துடுறாங்க. நான் தான் அடிக்கடி கிண்டலாக கூட சொல்லுவேன், இன்றைக்கி ஆலோசனை செய்கிறதுக்கு எந்த தகுதியும் வேணாம், காது கேட்காட்டி கூட ஆலோசனை செய்யலாம் அப்படிம்பேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன, யாராவது ஒருத்தர் உட்காந்து கேட்குற மாதிரி நடித்தா கூட பரவாயில்ல, அவங்க வந்து பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி பேசுவதற்கு ஆட்கள் இருக்காங்க, கேட்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. அதுதான் உண்மை. நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட எந்த இதுவும் பாதகமும் இல்லாமல் மனசில் இருக்கிறத கொட்டுனா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சமூக மாற்றம் நிகழ்ந்து விட்டது. நல்ல முறையில் தேர்ந்த உளவியலாளர்கள் கண்டிப்பாக எல்லாருடைய பிரச்சனைக்கும்
ஓரளவிற்கு கண்டிப்பாக உதவ முடியும். அதுதான் உண்மை. முழுமையாக சரிப்படுத்துதல் அப்படின்னு கிடையாது. இதுக்கு உடல் வியாதி கிடையாது. இதை நான் ட்ரீட் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அப்படிங்கிறதுனா திரும்ப அவங்க தான் வாழ போகிறாங்க. அவர்களுடைய மனம், அவங்க சமூகம், அவங்க வீடு, அவருடைய வாழ்வு முறை சின்ன கண்ணாடி மாதிரி வச்சு காமிக்க முடியும். கேட்பவர்கள், தேர்வு செய்பவர்கள், வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக உதவி பெற்று ரொம்ப நல்லா இருக்க முடியும்.